அனைத்து பக்த கோடிகளுக்கும், அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், பெரியோர்களுக்கும் கருப்பளீஸ்வரர் ஆலயம் ட்ரஸ்ட் சார்பாக திரு ஆடிட்டர் கிருபாகரன் அவர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய கருப்பளீஸ்வரர் ஆலயம் ட்ரஸ்ட் சார்பாக 2வது முறையாக வைஷ்ணவ தேவி தரிசிக்க வேண்டும் என்று பல பக்த கோடிகள் அடியார் பெருமக்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நம்முடைய கருப்பளீஸ்வரர் ஆலய ட்ரஸ்ட் இந்த நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். வைஷ்ணவ தேவி ஏற்பாடு. இந்த வைஷ்ணவ தேவி என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம டெல்லி போயிட்டு டெல்லி தாண்டி ஜம்மு போனோம், ஜம்மு தாண்டி கத்தார்னு ஒரு ஊர் போகுது, அதை கட்ரா, அந்த கட்ரா தாண்டி அதுக்கப்புறம் தான் நமக்கு மலை மேலே இருக்குது. ஸோ அதுக்கு ஹெலிகாப்டர் சர்வீஸும் இருக்குது. ஹெலிகாப்டர் கிடைக்காதவங்களுக்கு பை ரோடு நடப்பவங்க இருக்கிறாங்க, குதிரையில் போகிறவங்க இருக்கிறாங்க, ஹெலிகாப்டர் கிடைக்கிறவங்களுக்கு ஹெலிகாப்டர் போகிறாங்க. நான் ஒரு தடவை பயணித்தேன், அப்போ எனக்கு ஹெலிகாப்டர்லாம் கிடைக்கல. பட் நம்முடைய அன்பு சகோதரர் ஒரு ஆடிட்டரை எப்பயுமே ரொம்ப சௌகரியமாக இருக்கணுன்றதுக்காக ரொம்ப முன்னேற்பாடாக இரவெல்லாம் நைட்டில் 12 மணிக்கு எப்போ ஓப்பன் ஆகுது அப்போல்லாம் பார்த்து இதை ஹெலிகாப்டரில் புக்கிங் பண்ணி நம்ம ஆட்களை சௌகரியமாக கூட்டு போக வேண்டும் என்று அவருடைய சிந்தனையை நான் ரொம்ப மதிக்கிறேன். நான் முக்திநாத் கூட்டு போகும்போது அப்படி தான் அவர் எல்லா இடங்களிலும் ஹெலிகாப்டர் மூலியமாக பயணித்தார். நிறைய பேரால் ஹெலிகாப்டரில் கூட்டு போக முடியாது. பட் அவர் ஹெலிகாப்டர் மூலமாக எல்லாரையும் அழைத்து மிக மகிழ்ச்சியோடு எல்லா அடியார் பெருமக்களும் அந்த தரிசித்து வந்தார்கள். முக்திநாத், பசுபதிநாத் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க, நிறைய ஊர்கள் பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ஆடிட்டர் கிருபானந்தம் அவருடைய தலைமையிலே இந்த ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி யாத்ரா என்பது 14ஆம் தேதி அக்டோபர் மாதம் வருகின்ற 14ஆம் தேதி அக்டோபர் மாதம், அதனால புரிஞ்சுங்க, அக்டோபர் மாதம் 24 இந்த வருஷம்தான். இந்த அன்றைக்கி தானே சென்னையிலேருந்து 11:30 மணிக்கு ஃப்ளைட் எடுக்கிறாங்க டெல்லிக்கு. நைட்டு 11:30 மணிக்கு டெல்லிக்கு ஏர்போர்ட் ஃப்ளைட். 11:30 மணிக்கு போகிற ஃப்ளைட் எப்பவுமே ஒரு 2.5 ஹவர்ஸ் தான் அங்கே போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு காலையில் மறுபடியும் அங்கிருந்து ஜம்முவுக்கு மறுபடியும் அங்கே ஃப்ளைட் மூலியமாக விடிகாலம் 5:55க்கு ஃப்ளைட் மூலியமாக ஜம்மு போய் சேர்ந்துடுறார். அங்கிருந்து ஒரு ஏசி பஸ் மூலியமாக கட்ராவில் சென்று அன்றைக்கி தான் முழுமையாக ஓய்வு கொடுக்குறார். ஏன்னா நீங்கள்லாம் நைட்டெல்லாம் பயணம் பண்ணதுனால உங்களுக்கு சரீரத்தில் ஓய்வு வேணும் என்பதற்காக முழு ஓய்வு. அங்கே சாப்பிட்றது, ரெஸ்ட்டு, லோக்கலில் இருக்கிற கடைகளை பார்க்கலாம். ஜம்முலெல்லாம் நிறைய பார்த்திங்கனாக்கா இந்த பாதாம், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப கிடைக்கும் ஜம்முவில். காஷ்மீர், ஸ்ரீநகர், அதுக்கடுத்து ஜம்மு தான் ரொம்ப ஃபேமஸ் பிளேஸ். அதனால் நிறைய உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ரொம்ப நிறைய கிடைக்கும். அது வாங்குறவங்க விருப்பப்பட்டவங்க அதை வாங்கிக்கலாம். அந்த நைட்டெல்லாம் நம்ம தங்கிட்டு மறுநாள் காலையில் ஹெலிகாப்டர் மூலியமாக, அதாவது 16ஆம் தேதி 3ஆம் நாள் ஹெலிகாப்டர் மூலியமாக நம்ம வைஷ்ணவ தேவி கோயிலுக்கு போகிறோம். வைஷ்ணவ தேவி ஹெலிகாப்டர் இருந்தாலும் அங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டி இருக்கும். நடக்க முடியாதவங்க டோலியில் போய்க்கலாம். அங்கே அது வசதியான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, டோலியில் எடுத்து மொத்தக்கெல்லாம் இருக்காங்க. அந்த 1 கிலோமீட்டர் என்ன எப்பவுமே கோயில் கிட்டே இருக்காது, எப்பயும் 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும். அந்த ஹெலிகாப்டர் இறங்கின உடனே அங்கேருந்து நம்ம உடனடியாக அங்கே பயணிக்க கோயிலுக்கு போகலாம். நடக்கலாம், நடக்க முடியலன்னு சொன்னால் டோலியில் போய்க்கலாம். ஸோ அங்கே 2 விதமாக இருக்கிறது. ஒன்று சேம் டே ரிட்டர்ன், அல்லது நைட்டு தங்கிட்டு மறுநாள் வர்றது ரிட்டர்ன். சேம் டே ரிட்டர்ன் அப்படின்னு சொன்னால் ஹெலிகாப்டர் ஸ்டைல் வேறு, அவங்களுடைய பேட்டர்ன் வேறு. நெக்ஸ்ட் டே ரிட்டர்ன்னா அதுக்கான பேட்டர்ன் வேறு. ஆனால் நம்முடைய ஆடிட்டர் திரு கிருபானந்தம் அவர்கள் அங்கே தங்குவதற்கான ரூம் தேடிக்கொண்டு இருக்கிறார். அந்த ரூம் கிடைத்தால் நைட்டு தங்கலாம், அல்லது ரூம் கிடைக்கவில்லை என்றால் சேம் டே போயிட்டு சேம் டே ரிட்டர்ன் ஆகிடுது என்ற திட்டத்தில் தான் இப்பொழுது முடிவு செய்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்ம 16ஆம் தேதி ஹெலிகாப்டரில் போய் கட்ரா இந்த பவன் தங்கிட்டோம். 17ஆம் தேதி நம்ம இது தரிசனம் பண்ணுறோம், நம்ம வைஷ்ணவ தேவி தாயை தரிசனம் பண்ணுறோம். மறுநாள் காலையில் ஜம்முவிலிருந்து ஏசி பஸ் மூலியமாக நம்முடைய கோல்டன் டெம்பிள் என்று சொல்லக்கூடிய பழமையான பொற்கோயிலுக்கு நம்ம செல்கிறோம். அது ஒரு 5 to 6 hours ஜேர்னி ஆகும். பஸ்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அதான் 2x2 பஸ்ஸஸ். அதனால் ஒன்றும் நம்ம பயப்பட தேவையில்லை, ஏசி பஸ்ஸஸ் தான். ஸோ நம்ம வந்து அம்ரிஸ்டர் போகிறோம். அம்ரிஸ்டர் போயிட்டு அங்கே ஈவினிங் டைம் ஆகிடுறதுனால 6 மணி நேரம் ஜேர்னின்றதுனால ரூம்லாம் எடுத்து ஃப்ரெஷ் பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம வாகா பார்டர் போயிட்டு, நம்ம நிறைய நீங்கள் இப்போல்லாம் பார்த்துருப்பீங்க வாகா பார்டரில் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 10,000 பேர் பார்ப்பாங்க அந்த வாகா பார்டரில். நானும் ஒரு இதில் போயிருக்கேன். அந்த வாகா பார்டர் ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்க வேண்டிய ஒரு காட்சி அது. ரொம்ப அது ரியாலிட்டி பார்க்கும்போது தான் நல்லாயிருக்கும். யூடியூப்பில் பார்க்குறது வேறு, நம்ம ரியாலிட்டி பார்க்கணும். அது அந்த வாகா பார்டரை பார்த்துவிட்டு மறுநாள் காலையில் அங்கே உள்ள கோயில்கள், பொற்கோயில் மற்ற சில கோயில்களை எல்லாம் தரிசனம் செய்துவிட்டு, இந்த வாலியன் பாலா அந்த படுகொலை எந்த இடம் அதையெல்லாம் மட்டும் சுற்றி பார்த்து விட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கேருந்து ஜம்முவிலிருந்து நம்ம வந்து அம்ரிஸ்டர்லேருந்து டெல்லிக்கு வந்து ஏர்போர்ட் வந்துடும். அம்ரிஸ்டர்லேருந்து டெல்லிக்கும் ஏரில் தான் எடுக்கிறார், ஃப்ளைட் எடுக்கிறார். அங்கே பஸ் எடுக்கல பாருங்கள். இவர் ரொம்ப சௌகரியமாக மக்களை வந்து வயசானவங்க வர்றாங்க, ரொம்ப சௌகரியமாக பிளான் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் அம்ரிஸ்டர்லேருந்து வந்து டெல்லி வந்த உடனே டெல்லி டு சென்னை போட்டு 20ஆம் தேதி காலையில் நம்ம வந்து சென்னை வந்துடுறோம். கிளம்புறது 14ஆம் தேதி, 20ஆம் தேதி காலையில் சென்னை வந்துடும். ஸோ 6 days தான் இதை பிளானிங் மொத்தமே. ஏன்னா நம்ம நைட்டு தான் ஜெர்னி எடுக்கிறோம் சென்னையிலேருந்து. இது பயணம் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இவரை பொறுத்தவரை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். இவருடைய லைஃப் ஸ்டைலும் பார்க்குறேன். சேவை மனப்பான்மை, அடியார் பெருமக்களுக்கு பக்த கோடிகளுக்கு சேவை செய்வது, கற்பூரீஸ்வரர் ஆலயத்திலே பல அங்கே சேவைகளை அங்கே செய்து கொண்டிருக்கின்ற தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர். தினசரி கற்பூரீஸ்வரர் ஆலயம் இவர்கள் குடும்பமே போய் தரிசிக்கக்கூடியவர்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். அதே நேரத்தில் பக்த கோடிகளுக்கு சின்ன விதமான சிரமம் கூட நிறைய யோசிப்பார். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னா யோசித்து ரொம்ப அழகாக திட்டமிட்டு பக்த கோடிகளுக்கெல்லாம் செய்யக்கூடியவர் என்பது எனக்கு நன்றாக தெரியும். என்னோட பயணித்தவர் சார்தாம்னு அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் அவர் என்னோட துணையாக இருந்தபோது நான் அவரை பார்த்துருக்கிறேன். அந்த வகையிலே இந்த ஏற்பாடு நடந்திருக்கிறது. முன்னால் ஒரு யூடியூப்பில் நாங்கள் போட்டபோது இங்கே இதுக்கு ஹரித்வார் ரிஷிகேஷ் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஹரித்வார் ரிஷிகேஷ் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நான் பல தடவை போயிட்டு வந்துட்டேன் சார், ஹரித்வார் ரிஷிகேஷ் போயிட்டு வந்துட்டேன் சார், அதனால் அம்ரிஸ்டர் கூட்டு போனால் நல்லா இருக்குமே, நாங்கள் கோல்டன் டெம்பிள் பார்க்க முடியலைங்களே, அதனால் இப்படி மாற்றி கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு ஏற்கனவே புக் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ஒரு 40-50 பேர் கிட்ட புக் பண்ணிட்டாங்க. அவர் பட்ஜெட் கம்மியாக தான் ஆளை கூட்டு போவார், நிறையெல்லாம் கூட்டு போக மாட்டார். 50 பேர் மேலேன்னா அவர் கூட்டு போகிற ஐடியா இல்லை. இப்போ வந்து 40 தாண்டியாச்சு. அவங்க 40 பேர் வச்ச ரிக்வஸ்ட் என்னன்னா, சார் அம்ரிஸ்டராக மாற்றினா நல்லா இருக்குமே, நீங்கள் அதை விட எதுக்கு சார் வந்து நாங்கள் தான் பல தடவை போயிட்டு வந்துட்டு சொன்னதுனால இந்த ப்ரோக்ராம் அதே தேதியாகிறதுனால இந்த ப்ரோக்ராம் வந்து அடியார் பெருமக்கள் பக்த கோடிகளின் விருப்பத்திற்கு இணங்க இதை மாற்றியிருக்கிறோம் என்ற செய்தியை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் இந்த பதிவு நாங்கள் போடுறோம். இந்த பதிவு ஏன்னா ஏற்கனவே போட்ட பதிவு தான். மீதி இதை பற்றிய கருத்தை நம்முடைய சகோதரர் ஆடிட்டர் திரு கிருபானந்தம் அவர்கள் அங்கே தங்களுக்கு சொல்லுவார். ஏற்கனவே சொன்னது தான், ஆனால் எல்லாரும் சொல்லிட்டு என்னென்னா அதில் நிறைய இடத்துல நம்ம பார்த்து இருந்ததில் புதுசாக போகலான்ற அமிர்த்சர் போய் வாழ சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் சைவ உணவு நல்ல ஃப்ரெஷ்ஷாக உடனே பண்ணியிருக்கோம். எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு கட்டணம் மொத்தம் 59,000 ரூபாய், முன்பணமாக 14,000 ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். இதுவரை 42 பேர் புக் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 8 பேர் தான் எங்கள் டார்கெட் 50 தான். இருந்தாலும் என்ன தவிர சோனன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். 8 பேர் தான் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம். அதான் இதெல்லாம் சேர நினைப்பவர்கள் எங்களுடன் இணைந்து இந்த யாத்திரை பயணத்தை நல்லபடியாக இறைவனுடைய அருளா இது நிறைவேற்றும் சொல்கிறேன். ஒன்று விஷயம் வாழ்க